வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, அமித்ஷா அதிரடி அப்படிங்கிறது முதல் டாபிக். ஜம்மு காஷ்மீரில் தனி ஜம்மு காஷ்மீர் வேணும், தனி காஷ்மீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைவாத இயக்கங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அமைப்புக்கு பேர் என்னன்னா ஹூரியத் மாநாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இப்போ அமித்ஷா என்ன அறிவிச்சிருக்காரு தெரியுமா? இந்த ஹூரியத் மாநாட்டு அமைப்பிலிருந்து ரெண்டு குழுக்கள் வந்து இப்போ விலகி இருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாதம் மரண படுக்கையில் உள்ளது. ஆர்டிகல் 370 தூக்கி குப்பை தொட்டியில் வீசினதுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாதம் அப்படிங்கிற கான்செப்ட் மரண படுக்கையில் இருக்கு. அதன் விளைவாக ஹூரியத் மாநாட்டு அமைப்பிலிருந்து 2 குழுக்கள் இப்போ விலகி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை அமித்ஷா இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது டாபிக், சைனீஸ் இவி ஜெயண்ட் BYD இருக்காங்க பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஜெயண்ட் BYD. அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இப்போ ஹைதராபாத் தெலுங்கானாவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. 85,000 கோடி ரூபாய் முதலீட்டில் BYD மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து வரப்போதான். இங்கே தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் வரப்போதான். இப்போ இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசுபொருளாக வந்து மாறி இருக்கு. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, சமீபத்தில் டீலிமிட்டேஷன் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை வந்து நடத்தினார்ல ஸ்டாலின் அவர்கள். அந்த மீட்டிங்கில் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் கலந்துக்கிட்டார். அவர் இந்த பக்கத்து இங்கே வந்துட்டு அந்த பக்கத்து அவருடைய அமைச்சர்கள் குழுவெல்லாம் வந்து அனுப்பி இப்போ BYD மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தெலுங்கானா பக்கத்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஆனால் இங்கே தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி மொழியை எதிர்க்கிறேன், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன், இது மாதிரி இல்லாத ஒரு பிரச்சனையை, டீலிமிட்டேஷன் இஷ்யூவெல்லாம் இன்னும் வரவே இல்லை. மத்திய அரசாங்கம் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடலை. அதுக்கு முன்பாக ஒரு பாலிடிக்ஸுக்காக ஒரு ட்ராமா போடுற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே உட்காந்து ஆலோசனை வந்து நடத்திக்கிருக்காங்க. ஒன்றத்துக்கும் உதவாத ஆலோசனை வந்து நடத்திக்கிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த கேப்பில் ரேவந்த் ரெட்டி பார்த்தீங்கன்னா 85,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த BYD மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தெலுங்கானா பக்கத்து வந்து கொண்டு போயிட்டாரு. அப்போ அவங்களாம் எது தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே தமிழக அரசாங்கம் எல்லாத்தையும் பாலிடிக்ஸ் தான் பண்ணுது. மொழியை வச்சு அரசியல் இதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு சிந்தனையும் அவங்க கிட்ட இல்லை. தினமலர் கூட முந்தானியத்து ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்காங்க. கடந்த 3 மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய, தமிழ்நாடு தெலுங்கானாவுக்கு வர வேண்டிய 9,700 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஆந்திரா அவங்க பக்கத்தை அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தினமலர் ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க. அப்போ தமிழ்நாடை தவிர மீதி இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் போட்டி போட்டுட்டு முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் மும்மொழி கொள்கையை எதிர்ப்போம், பெயிண்ட் டப்பாவை எடுத்துக்கிட்டு ஹிந்தி மொழியை வந்து அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கு இருக்காங்க அப்படின்னு பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? BCKவுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 2021 திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை வந்து நாங்கள் வாங்கினோம். ஆனால் இந்த 2026 இரட்டை இலக்க தொகுதிகளை நாங்கள் வாங்குவோம் திமுக கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. திமுக கூட்டணியில் டபுள் டிஜிட்டில் தொகுதிகளை நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. திமுக கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கொடுக்கலன்னா விஜய் பக்கத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது கூடிய விரைவாக தெரியும். இது டாபிக் 3. நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? தமிழக பாஜக மாநில தலைவர் ஒரு புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னகரம் பகுதியில் அரசு உயர்நிலை பள்ளி அந்த போர்டை வந்து எடுத்து போட்டிருக்காரு. முதல் புகைப்படம் இது. ரெண்டாவது புகைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் உட்காந்து மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த பள்ளியில். இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு. அமைச்சர் பெரியசாமி என்ன சொல்கிறாருன்னா, 2021 பிறகு திமுக ஆட்சியில் 6,000 பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாக பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. 6,000 கட்டடமா? எங்கேயும் தெரியலையே. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய சொந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, சொந்த மாவட்டத்தில் போன மாதம் அந்த புகைப்படத்தை வெளியிட்டேன். மரத்தடியில் உட்காந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய வீடியோ புகைப்படத்தை போன மாதம் வெளியிட்டிருந்தேன். இப்போ இந்த மாதம் திருச்சிக்கு பக்கத்து மாவட்டமாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் இந்த சம்பவம், இந்த நிகழ்வு இருக்குது. அப்போ 6,000 புதிய கட்டிடம் கட்டியிருக்கேன்னு சொல்கிறீங்களே, ஆனால் எங்கே பார்த்தாலும் கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் மாணவர்கள் படிக்கிறதும், இருக்கக்கூடிய கட்டிடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேமேஜாக இருக்கிறதும், மேற்கூரை இடிந்து கீழே விழுகிற மாதிரியான செய்திகளை தானே தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த 6,000 புதிய கட்டிடங்கள் எங்கே போணுச்சு? வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஸ்கூலில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க, நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி மேலே கேள்வியாக திமுக அரசாங்கத்தை பார்த்து கேட்டுக்கிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.